அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நண்பர்களே, நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இந்த விஜய் பத்தி வீடியோ போட்டோம். அது வைரல் ஆச்சு. அந்த கமெண்ட்ஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கொடூரமான கமெண்ட்ஸ்களை பின்னூட்டத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஜய் ரசிகர்கள். விஜய் மாதிரி விஜய் ரசிகர்கள் இருப்பான்னு எனக்கு தெரியும். விஜய் எப்படியோ அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவாற்றலும் ஆய்வுத்திறனும் இல்லாமல் விஜய் தற்குறியாக இருப்பதை போன்ற ரசிகர்கள் அதை விட கேவலமா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம விஜயை கடின வார்த்தைகள் விமர்சிக்கல. தகுதி இல்லை என்பதை மீண்டும் சொல்லுவோம். அரசியலுக்கு தகுதி இல்லாத ஆளு விஜய். ஏன்னா சமூகத்தின் மீது அக்கறை இல்லை, சமூகத்தின் மீது எந்த விதமான உடன்பாடும் ஈடுபாடும் இல்லை, சமூகத்திற்கு ஏற்பட்ட இழப்புகள் நன்மைகளை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. என்ன நடந்தாலும், எவ்வளவு கேவலம் நடந்தாலும், எவ்வளவு அத்துமீறல் ஆட்சியாளர் செய்தாலும், இந்தியாவில் எவ்வளவு தப்பு நடந்தாலும் அதை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது. ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவங்க நம்ம ஒரு அறிக்கை விடுவோம், தப்பை தப்புன்னு சொல்லுவோம், சரியை சரி என்று சொல்லுவோம் என்கிற ஒரு பொது விதிகள் அடிப்படையில் சமூகத்தின் அக்கறை இல்லாதவர் என்று நான் சொன்னது 100% உண்மை என்பது அந்த விசிலடிச்சாம் குஞ்சியான ரசிகர்களுக்கு நல்லா தெரியும். இந்து சகோதரர்களாக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் நம்மளை குடும்பத்தை இழுத்து ரொம்ப கீழ்த்தரமான ஈனத்தரமான கெட்ட வார்த்தைகளால் பேசி இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம கவலை இல்லை, விட்டுருவோம், அவர்கள் பேசட்டும். ஆனா முஸ்லிம்களே சில பைத்தியக்காரர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் யார்? நான் மார்க்கம் பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு பக்கம், நான் ஒரு ஆலிமாகவும் இருக்கிறேன், பள்ளியில் இமாமாகவும் இருக்கிறேன், தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்துடைய மாநில அமைப்பாளராகவும் இருக்கிறேன் இல்லையா? இப்படி பல்வேறு கோணங்களில் என்னுடைய பணிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்த ஒன்றுதான், என்னை அறிந்த எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற போது நான் ஒரு கூத்தாடியை பற்றி விமர்சனம் செய்தால், ஒரு நடிகரை நான் விமர்சனம் செய்தால், முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், திரைத்துறை என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. திரைப்படம் தயாரிப்பது தடை, திரைப்படம் பார்ப்பதற்கு தடை, திரைப்பட துறையில் வேலை செய்வதற்கு தடை இல்லையா? திரைப்பட துறைக்கு ஆதரவு தெரிவிப்பது தடை, திரைத்துறையினருக்கு ஆதரவாக செயல்படுவது இஸ்லாத்தில் தடை. இத்தனை தடைகள் இருக்கின்ற ஒரு துறையில் இருக்கும் ஒருவனை பற்றி நாம பேசினா, முஸ்லிம் இளைஞர்கள் என்னை கடின வார்த்தைகள், என் குடும்பத்தை எல்லாம் தோண்டி திட்டுகிறார்கள். அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் தௌஹீத் ஜமாத் நம்ம பேசுறோம், அவன் என்ன பேசுறான், தாறுமாறா பேசுறான், அத்துமீறி பேசுறான்னு சொன்னா, அவனும் அவன் சார்ந்த மார்க்கத்திற்கு ஆதரவாக பேச, நானும் என் மார்க்கத்திற்கு, ரெண்டு பேரும் மார்க்கம் பேசுவதால் பேசிக்கிறோம், பிரச்சனை இல்லை, உணர்ச்சி. நான் மார்க்கம் நான் நியாயத்தை பேசுகிறேன், நான் உண்மையை பேசுகிறேன். அவன் மார்க்கம் பேசக்கூடிய எனக்கு எதிராக நீ ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு நீ என்னை கடுமையாக பேசலாமா? யோசிக்க வேண்டாம், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்து சகோதரர்கள், இந்து ரசிகர்களை பத்தி கவலை இல்லை, அவன் அப்படித்தான் பேசுவான் அப்படின்னு தெரியும். அவன் சண்டையை சுத்திக்கிட்டு கீழே ரசிகர்களும் செத்து மடிடுவேன், அறிவில்லாம வேலை செய்வாங்க வச்சுக்கோங்க. அந்த சகோதரர்கள் பத்தி நம்ம கவலை இல்லை, திட்டிட்டு போடுறோம். முஸ்லிம் இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவாக என்ன ஏசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நியாயமா யோசிச்சு பாருங்க, நியாயமா இது சரியா? நான் என்ன சொன்னேன் விஜயை பத்தி சொல்லுங்க. அதாவது அரசியலுடைய புரிதல் இல்லை என்ற உண்மைதானே? புரிதல் இல்லையே, என்ன புரிதல் இருக்கிறது? வச்ச பெயர் தப்பு தானே? நீங்க யோசிச்சு பாருங்க, தப்பு தானே? பேர் வைக்க கூட தெரியாதவன் அரசியல் வரலாமா? நியாயம் தானே? தன் சொந்த கட்சிக்கு பேர் கூட வைக்க தெரியாம எப்படி அரசியல் பண்ணுவான் அப்படின்னு நம்ம கேட்டோம். நியாயம் தான். அதே போல முஸ்லிம்கள் முத்தலாக் தடை சட்டம், சிஏஏ போன்ற சட்டங்கள்லாம் வருகின்ற போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குரல் கொடுக்கவே இல்லை. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், அனாதையாக்கப்பட்டார்கள். அதுக்கு எதிராக ஏதாவது பெண்களுக்கு பெண் பாலியல் வல்லுறவு நடந்தது, அதுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்களா, அதை கண்டிச்சீங்களா அப்படின்னு கேட்ட நியாயம் தானே? இது விஜயை பற்றி அவதூறாக நான் பேசியிருக்கிறேன், உள்ளதை உள்ளபடி உண்மையை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நீ ஏன்டா கோவப்படுற? முஸ்லீமா இருக்கிற நீ நாளைக்கு வறுமையில் அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒருவனை விமர்சித்தா உனக்கு ஏன் கோபம் வருது? கோபம் நாகரிகமா பேசினாலும் பரவாயில்ல, நாகரிகமற்ற நிலையில் வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் என் குடும்பத்தை எல்லாம் நடுத்தருவுக்கு இழுத்து கொடூர வார்த்தைகளால் முஸ்லீம் இளைஞர்களே பேசுறீங்க. ஜாக்கிரதையா இருங்க, அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். ஜாக்கிரதை. இந்த விமர்சனங்களை பற்றி நாம் அஞ்சுவதில்லை. மீண்டும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். உங்களால் என்ன ஒரு ஆணியும் புடுங்க முடியாது, ஒரு ஆணியும் புடுங்க முடியாதுங்கிறது வேலை செய்யும். ஆனா நீ திரைத்துறைக்கு ஆதரவாக முஸ்லிம் இளைஞர்கள் இருப்பது மறுமையின் அடையாளம், உலக அழிவின் ஆரம்பம்.
ஜாக்கிரதையாக அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். எது சம்பந்தமாக யாரை விமர்சிக்க வேண்டும் என்ற விவஸ்தை இருக்கிறது, அளவு கொண்டிருக்கிறது. அளவை கடந்து செயல்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான் என்ற எச்சரிக்கையை முன்வைத்து விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.